நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே பெஸ்டி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பிட்டு பிட்டா கிடைக்கிறது அந்த ஒரே பெஸ்டி கிட்ட இருந்தே எல்லாமே கிடைக்கும். அது பாசமா இருக்கட்டும், ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், நாலேட்ஜா இருக்கட்டும். இந்த மாரி எல்லாமே சொல்லிட்டு போலாம். இல்லையா? அதனால தான் அவங்கள பெஸ்டின்னு நம்ம அழகா நம்ம சொல்றோம். இதே தான் உங்களுக்கு பிசினஸ்லயும் வருது. ஒரு பிசினஸ வளர்க்கணும், இல்ல அத அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிறப்ப 2 பாதையா விரியுது. ஒண்ணு மார்க்கெட் ஷேர நோக்கி போலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஷேர நோக்கி போலாம். மார்க்கெட் ஷேர்ல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்றப்ப நான் எவ்வளோ ஹோல்டு வச்சிருக்கேன். இத நோக்கி தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இத எப்படி பில்ட் பண்ணலாம்? இத எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ற மாரியே இருக்கும். நியூ கிளையண்ட் அக்விசிஷன்ல இங்க பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. கஸ்டமர் ஷேர நோக்கி போறவங்க, என்ட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்னோட ஷேர் ஆஃப் வாலெட்ட நான் எப்படி இன்கிரீஸ் பண்ணுவேன்? அந்த வேல்யூவ நான் எப்படி இன்கிரீஸ் பண்ணுவேன்? அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த கஸ்டமர் ஷேருக்கு வந்து நெறையவே ட்ரஸ்ட்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருந்தா தான் இந்த கஸ்டமர் ஷேர் பியூட்டிஃபுல்லா நடக்கும். இப்படி வளர்றது ஒரு வகை அப்படின்னா, டீப்பா வளர்றதும் ஒரு வகை தான். கஸ்டமர் ஷேர் வந்து கொஞ்சம் கூட டீப்பா போய் நம்ம வந்து பெனட்ரேட் பண்றோம் மார்க்கெட்ட. கஸ்டமர் ஷேர்ல ரிட்டென்ஷனுக்கு நெறைய கான்சன்ட்ரேட் பண்றோம். ஸோ, பட மாரி ஃப்ரெண்ட்ஸ வச்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லாதவங்களும் இருக்காங்க. ஒத்த ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட்.